பொண்ணு அப்படிதான் வெக்கப்படுவா. ஆனா உள்ளுக்குள்ள அவளுக்கு பக்கத்துல வரணும்னு தான் ஆசையா இருக்கும். இதுதானே வரும்னு சொன்னா அப்புறம் ஏன் அழகி என்னை விட்டு தனியா போய் நிக்கிறா? ஓய் அழகி, என்ன பொண்ணு அழுதுட்டு இருக்கா? இதை பத்தி வரும் உண்மை சொல்லியே. இப்ப நான் என்ன பண்றது? இப்போ என்னாச்சு உனக்கு? இல்ல நீ இப்போ சென்டிமெண்டா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கியா, இல்ல என் மேல ஃபீலிங் வந்து அழுதுட்டு இருக்கியா? ஜெனரலா ஃபர்ஸ்ட் நைட்ல எப்பவுமே புருஷன் பொண்டாட்டி கிட்ட வரும்போது பொண்டாட்டி இப்படி அழுவாளா? இல்ல உண்மையிலேயே அழுக வருமான்னு கேக்குறேன். எனக்கு என்ன தெரியும்? எனக்கு இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் நைட். ஆமா ஆமா, எனக்கு இது 12வது ஃபர்ஸ்ட் நைட் பாரு. ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல. எனக்கும் இதான் சௌமியா ஃபர்ஸ்ட் நைட்டு. ஆனா என்னோட நாலேஜ் கேட்டின வரைக்கும் வழக்கமா புருஷன் தன் பொண்டாட்டி கிட்ட போனதுக்காகலாம் ஒன்றும் வைஃப் அழமாட்டா. நான் உங்களுக்கு அந்த அளவுக்கு சொல்லி புரிய வச்சேன், நீங்க எதுவும் கேட்கவே இல்லை. அதனாலதான் எனக்கு அழுக வந்துருச்சு. பெரியவங்க சொல்றது கரெக்ட் தான்ப்பா. பொண்டாட்டி இந்த மாதிரி கண் கலங்கிட்டா, அதுவும் மனசு கஷ்டப்பட்டு அழுதா, கண்டிப்பா புருஷ மனசு தாங்க. சரி, நீ என்ன சொல்றியோ நான் அப்படியே கேக்குறேன். ஓகே? அம்மா நம்மளுக்கு எந்த கெடுதலும் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் அம்மா இதை செய்ய சொல்லியிருக்காங்க. இங்க பாரு அழகி, இந்த அருணோட பாலிசி எப்பவுமே எல்லாரும் சொல்றதையும் கேட்பான். ஆனா ஒண்ணே ஒண்ணு, என் மனசு ஏத்துக்கணும். அம்மாவுக்காக இல்லைனாலும் எனக்காக செய்யலாம்ல. சரி, ஆனா இதெல்லாம் இன்னைக்கு ராத்திரி மட்டும்தான். நாளைக்கெல்லாம் இந்த கற்பூரம் மட்டும் இல்ல, எவ்வளவு பெரிய கற்பூரம் வந்தாலும் சரி, அது நம்ம 2 பேருக்கு நடுவுல வரக்கூடாது. அவ்வளவுதான். புரிஞ்சுதா? இப்பவே சொல்லிட்டேன். நீங்க ஏன் சோஃபால படுக்கிறீங்க? இதுல வேற என்ன பண்றது? நான் பக்கத்துல வந்தாலே உன் கற்பூரம் கோச்சுக்குன்னு சொல்றியே. நான் கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தேன். சோ ஒரே பெட்ல அந்த பக்கம் திரும்பி தூங்குறதுல எனக்கு ரொம்ப கஷ்டமா? நான் அப்படி சொல்ல வரல. இவ்ளோ பெரிய வீடு இருக்கு, இவ்ளோ ரூம் இருக்கு. அதனால நீங்க வேற ரூமுக்கு போய் நிம்மதியா தூங்கலாமே. இதை குடிச்சிருக்கியா நீ? இல்ல நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? ஏன்னா முதல் ராத்திரி அன்னைக்கு வேற ஒரு ரூம்ல இருந்து தனியா எந்திரிச்சு வந்தேன்னா என் ஒட்டுமொத்த குடும்பமே சேர்ந்து உன்னை கேள்வி கேட்டு வெறுப்பேத்திடுவாங்க. என்ன ஆச்சு? ஏன் இப்படி? ஏமா அருண் ரூமை விட்டே வெளியே அனுப்பிட்ட? இந்த மருமக ரொம்ப மோசமானவ. கண்டிப்பா உங்ககிட்ட தான் ஏதாவது குறையா இருக்கும். இப்படி அடுக்கடுக்கா கேள்வி, ஒவ்வொருத்தரா தனித்தனியா வந்து உன்னை பேட்டி எடுத்து வெறுப்பேத்திடுவாங்க. அதுக்கெல்லாம் உங்ககிட்ட பதில் இருக்கா? ரொம்ப தேங்க்யூ. நீ போய் நிம்மதியா படுத்துக்கோமா. பெட் வெயிட்டிங். அப்புறம் நான் கொடுத்த வாக்க மீற மாட்டேன். உன்னோட விருப்பம் இல்லாம இனிமே உன் கையை கூட நான் தொட மாட்டேன். புரிஞ்சுதா? குட் நைட். நீங்க வேணா கட்டில படுத்துக்கோங்க, நான் சோஃபால நீங்க பாரு அழகி, நீ எதுவும் பேசாம பெட்ல போய் படுத்துக்கோ. என்னையும் தூங்க விடு.
நான் ஏதாவது உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கேனா? பெட்ல போய் தூங்காம எதுக்கு இப்படி நின்னுட்டு இருக்க? போய் படுத்து தூங்கு போ. ஓ, அம்மா ஆரம்பிச்சிட்டாங்களா? ஹலோ சுமதி, சொல்லுங்க மம்மி. சுமதி நீ சௌமியாவுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி புரிய வச்சிட்டல? ஆமா மம்மி, நான் அக்காவுக்கு எல்லா விஷயத்தையும் புரிய வச்சுட்டு தான் வந்திருக்கேன். அவளும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டான். இப்போ எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க? அக்கா அவளோட புருஷன் வீட்டுல தான் இருக்கா. எந்த பார்டருக்கும் போய் சண்டை போட போறது இல்ல. உனக்கு இதெல்லாம் புரியாது. சரி, சௌமியா பக்கத்துல இருந்தா கொஞ்சம் போன கூட. அம்மா, நீங்க 2 நாளைக்கு முன்னாடியே உங்க செல்ல பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க. அக்கா இந்த நேரத்துல அவளோட ஹஸ்பண்ட் ரூம்ல இருப்பான். வேற எங்க இருப்பான்? சுமதி, நான் தான் உனக்கு சொல்லி புரிய வச்சல, அவ அருண் கூட நெருங்க கூடாது. என்ன சுமதி? நெருங்கவே கூடாதுன்னா புருஷன் பொண்டாட்டி வேற ரூம்லயே படுத்து தூங்குவாங்க? இது அக்காவோட புகுந்த வீடு மாமி. நீங்க கொஞ்சம் ஓவரா டென்ஷன் ஆகுறீங்க. உங்க பொண்ணு மேல நீங்க நம்பிக்கை வைங்க. அவ எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடுவா. இப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்களும் தூங்குங்க, என்னையே தூங்க விடுங்க. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. சுமதி, இல்லம்மா, அது தேவையில்லாம கவலைப்படாதீங்க. நான் அப்புறமா பேசுறேன். பாய். சுமதி, ஒரு நிமிஷம். என் பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த பாழா போன மனசு, அவ உயிரை காப்பாத்துறதுக்காக தான் அவகிட்டயே நான் போய் சொல்லியிருக்கேன். கிளைமேட் ரொம்ப பிளசண்டா இருக்கு. ஒருத்தர் உன்னை மீட் பண்ண காத்துட்டு இருக்காங்க. 2 நிமிஷத்துல நீயா காரிடாருக்கு வந்துரு, இல்ல உன்னை மீட் பண்றதுக்கு ரூம்க்கே வந்துருவாங்க. வருண், ஓஹோ, உனக்கு இன்னைக்கு பேய் ஓட்டுனதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இரு வரேன். என் தூக்கத்தையே கெடுத்துட்டான். See, I knew it. நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆகாயம் வழியா கவிதை அனுப்பி எதுக்காக என்ன வர சொன்ன? இந்த மனசு இருக்கு, அது எப்பவும் இப்படி தாங்க செய்யும். உன்ன மாதிரி தான் என் பின்னாடி நிறைய பேர் சுத்துறாங்க. நீ எதுக்காக என்ன இங்க வர சொன்னு சொல்லு. என்னங்க, உங்களை பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுச்சு. உங்க வாயால ஐ லைக் யூ டூங்கிற வார்த்தையை கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். அதாங்க, ஐ லைக் யூ so மச். நீ சரியான டெஸ்போ. என்ன சொல்ற? ஒரு விஷயத்தை கவனமா கேட்டுக்கோ. நீ நினைக்கிறதெல்லாம் என்கிட்ட நடக்காது. The girl you're trying to reach is currently unreachable. ஓ, அப்படின்னா ப்ளீஸ் ட்ரை ஆஃப்டர் சம் டைம்ங்கிறீங்களா? இந்த ரூட்ல எல்லா லைன்ஸும் பிஸியா இருக்கு. சுமதி, ஒரு நிமிஷம். ஓஹோ,
ஏய் அழகி, இப்ப கதவு திறக்காத. நான் சொன்னதுக்கு அப்புறம் கதவு திறந்தா போதும். இல்லங்க, அது ஓய் அழகி, இப்ப கதவு திற. ஐயோ, கதவு திறக்கிறதுக்கு இவ்ளோ நேரமா? நேத்து ஃபர்ஸ்ட் நைட்னு தெரியும், அதனால கதவு திறக்கிறதுக்கு இவ்ளோ நேரமா? ஓய், கைய காட்டு. என்னாச்சுக்கா? ஏய் என்ன நீ என்ன பண்றீங்க? இந்த பாரு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமே நீ நினைச்ச உடனே நேரா ரூம்குள்ள வர முடியாது, புரியுதா? கிளம்போ. ஏய், நான் ஒன்னும் இங்க ஆராய்ச்சி பண்ண வரல. எனக்கு அந்த அவசியமும் இல்ல. எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. அம்மா தான் உங்க ரெண்டு பேத்தையும் டிஃபன் சாப்பிட கூட்டிட்டு வர சொன்னாங்க, அதனால தான் நான் இங்க வந்தேன். வேணும்னா வாயில இங்கே பட்னியா கடை. சரி சரி சரி, கிளம்பு. ஓய் அழகி, கதவை சீக்கிரம் பூட்டிக்கோ. சரி, குளிச்சு சீக்கிரம் ரெடி ஆகும். அவங்க வந்து இங்க என்ன தேடிட்டு இருந்தாங்கன்னு தெரியலையே. பெட்ஷீட்டும் கரெக்டா தான் இருந்துச்சு, ட்ரெஸ்ஸும் கலையில, வலையிலும் எதுவுமே உடையல. அப்போ எப்படி இந்த பொண்ணு பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்க முடியல? என்ன ஆச்சுமா? காலையில இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க? நான் அருண் ரூம்ல இருந்து தான் வரேன். அந்த ரூம் பாக்கும்போது எனக்கு எதுவுமே வித்தியாசமா தெரியலையே. அடக்கடவுளே, இந்த வீட்ல என்னதான் நடக்குதுன்னே தெரியல. சரி, அதை விடு, நீ போய் டிஃபன் எடுத்துட்டு வா. சரி. நல்லா இருமா. அடக்கடவுளே. அத்தை, ஆ? ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு. இங்க பாரு, இந்த கால்ல விழுகிறது, ஆசீர்வாதம் வாங்குறது, இதெல்லாம் ஒண்ணும் பிரயோஜனமே இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, உன் புருஷன் கிட்ட கொஞ்சம் அனுசரணையா நடந்துக்கோ. என்ன? என் பேரனை எப்ப பெத்து கொடுப்ப? நேத்து ராத்திரி சரியா தூங்கலையா? நீ தூங்கிட்டியா? அப்புறம் எனக்கு எப்படி நீ பேரனோ பேத்தியோ பெத்து கொடுப்ப? ஏய் பிரீத்தி, இது இன்டர்நெட் காலம்னு எனக்கும் தெரியும். அதுக்காக குழந்தையெல்லாம் இன்டர்நெட்ல டவுன்லோட் பண்ணிக்க முடியாதுமா. குழந்தை வர்றதுக்கு நேரம் காலம் ஒண்ணு இருக்கு பிரீத்தி. அந்த டைம் வரும்போது உனக்கு கண்டிப்பா சந்தோஷமான செய்தி வரும். டே அருண், நேத்து ராத்திரி தான் ஒண்ணுமே நடக்கலையே, அப்புறம் எப்படி நல்ல செய்தி வரும்? அப்போ என் ரூம்க்கு நீ இதான் பார்க்க வந்தியா? ஆமா, அதுக்கு தான் வந்தேன். யோ, ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ? நீங்க என்னோட ஃபர்ஸ்ட் நைட் ஒரு பிரேக்கிங் நியூஸ் மாதிரி ஆக்கி அதை எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்கம்மா. டே அருண், நேத்து ராத்திரி தான் ஒண்ணுமே நடக்கலையே, அப்புறம் எப்படி நல்ல செய்தி வரும்? அப்போ என் ரூம்க்கு நீ இதான் பார்க்க வந்தியா? ஆமா, அதுக்கு தான் வந்தேன். யோ, ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ? நீங்க என்னோட ஃபர்ஸ்ட் நைட் ஒரு பிரேக்கிங் நியூஸ் மாதிரி ஆக்கி அதை எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்கம்மா. உங்க எல்லாருக்கும் சொல்றேன், நான் என் பொண்டாட்டி கூட, அதுவும் என்னோட ரூம்குள்ள எப்படி வேணாலும் இருப்பேன். இதுல உங்களுக்கு என்னன்னு கேக்குறேன். பாரு, இங்க பாரு. அடேங்கப்பா, காலங்காத்தாலேயே என்ன பெரிய டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கு. காலங்காத்தால ஆர்குமெண்ட் இல்லாம பிளசண்டா இருக்கணும். ஜெய் துர்கா தேவி, தாயே நீதான் காப்பாத்தணும். நீ நல்லா இருக்கணும் மருமகளே, என்னன்னைக்கு சந்தோஷமா இருக்கணுமா. நீ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா எங்களுக்கு பேரனையோ பேத்தியோ பெத்து கொடுத்துரு. கேட்டியா? ரொம்ப சலிச்சுக்காதம்மா.
உன் வீட்டுக்காருக்கு வயசாயிடுச்சு. பேரனையோ பேத்தியோ தூக்கி தோள் மேல வச்சுக்கிட்டு எப்படி ஊரெல்லாம் சுத்துவாரு? உடம்புல தெம்பு வேண்டாம்? வயசான மனுஷன். ஏன்டா சிங்க குட்டி, இங்க யாருக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்றேன்? உன்னை பார்த்து தான்ப்பா சொல்றேன். என்னாச்சு? ஏன் இவ்வளவு அப்செட்டா இருக்க? நேத்துல இருந்து அம்மா கிட்ட நான் பேசவே இல்ல. எனக்கு அம்மா ஞாபகமாவே இருக்கு. ஓஹோ, இவ்வளவுதான விஷயம்? டோன்ட் வரி, இப்பவே அம்மா கிட்ட பேச வைக்கிறேன். ஒரு நிமிஷம் இரு. ஹலோ சுமதி, அங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? எந்த பிரச்சனையும் இல்ல மம்மி. உன் செல்ல பொண்ணு உன்கிட்ட பேசணும்னு சொல்றான். இந்தா பேசு. சௌமியா, இது வரைக்கும் அம்மா சொன்ன மாதிரி தானமா நீ நடந்துகிட்டு இருக்க? ஆமாமா, நான் அப்படிதான் செஞ்சேன். ஆனா அவருக்கு என் மேல ரொம்ப கோவம் வந்துருச்சு. எனக்கு புரியுதுமா. ஆனாலும் நான் சொன்னது எல்லாமே அது உங்களுடைய நல்லதுக்கு தானே. நான் சொல்றது உனக்கு புரியுதா? எனக்கு தெரியுமா, நீங்க எனக்காக எது செஞ்சாலும் அது நல்லதுக்கு தான் இருக்கும். அம்மா, நான் போனை வச்சுட்டேன், நான் கீழே போகணும். சரிம்மா, போயிட்டு வா. ரொம்ப பெரிய தப்பு இல்ல புதுசா கல்யாணம் ஆன பொண்டாட்டிய புருஷன்கிட்ட இருந்து பிரிச்சு வைக்கிறது. அதெல்லாம் விட. சரி சொல்லு, நேத்து உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் தானே? மாமா என்ன கிஃப்ட் கொடுத்தாரு? எப்படிடா கிஃப்ட் கொடுக்கறது? அவகிட்ட ஒண்ணுமே பேச முடியல. சரி, அதை விட்டு தள்ளு. நீயே சொல்லு, இதை எப்படிடா கொடுக்கறது? நீ ஒண்ணு பண்ணு, இது உன் கழுத்துல மாட்டிட்டு சுத்து. ஏன்டா அன்னைக்கு அவ்வளவு கிளாஸ் எடுத்த உனக்கு உங்க 2 பேருக்கு நடுவில் எதுவுமே நடக்கலங்கிற? எங்கடா ஒண்ணுமே நடக்கல. ஒண்ணுமே நடக்கலன்னா? அதாவது பேரு தான்டா ஃபர்ஸ்ட் நைட். அந்த ஃபர்ஸ்ட் நைட்டை பெருமைப்படுத்துற அளவுக்கு ஒண்ணுமே நடக்கலடா. ஒண்ணுமே? டேய், என்னடா சொல்ற நீ? ஏன், என்னாச்சு? டேய், அது ஏன் சொன்னா உனக்கு புரியாதுடா. சரி, நானே சொல்றேன் இரு. இந்த கற்பூரத்தை அம்மா கொடுத்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் கரையிற வரைக்கும் நம்ம 2 பேரும் ஒன்னா சேரக்கூடாதான். அதனால எதுவுமே நடக்கல. நாங்க தனியா தானே படுத்தோம். இப்ப நீயே சொல்லு, நான் என்ன பண்றது? அப்ப இந்த ஹீரோவோட கதையில அந்த கற்பூரம் டப்பா தான் வில்லனா இருக்குல்ல? அதுதான் ஹீரோயினோட எமோஷனல் கனெக்ஷனா இருக்கு. கரெக்ட். சரி, போய் அழகி, அந்த கற்பூர டப்பா எடு. என்ன? ஐயோ, நீ எதுக்குமா எது கேட்டாலும் இப்படி ஸ்லோ மோஷன்ல ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க? கற்பூரம் எடுன்னு டக்குன்னு எடுத்து கொடுத்துடணும். சரிங்க. அழகி, இதுக்கப்புறம் நம்ம லைஃப்ல இந்த கற்பூரம் வில்லன் வரவே போறது. நான் கற்பூரத்தை கொடுத்து நல்ல யோசனை தாம்மா கொடுத்துருக்கேன். அது முழுசா தீர எப்படியும் 20 நாள் ஆகும். அதுக்குள்ள சௌமியாவுடைய பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அடுத்து என்ன செய்யறதுன்னு யோசிக்கணும். இப்ப பாத்துக்கிட்டே இரு அழகி, என்ன நான் உனக்கு காட்டுறேன் பாரு. இந்த கற்பூரம் எப்படி கரையுது. மிஸ்டர் கற்பூரம், இனிமே உன்னை யார் காப்பாத்துறா நானும் பாக்குறேன். அழகி, 2 மணி நேரத்துல கற்பூரம் முழுசா கரைஞ்சிடும். உங்க அம்மா சொன்ன வார்த்தையும் காப்பாத்துற மாதிரி இருக்கும். அப்படியே நம்ம 2 பேரும் சேர்ந்த மாதிரி இருக்கும். எப்படி ஐடியா? ஆனா இது ரொம்ப தப்பாச்சே. இதுல என்னமா தப்பு இருக்கு? உங்க அம்மா என்ன சொன்னாங்க? கற்பூரம் முழுசா கரையணும்னாங்களா? அதுக்கான வேலை தான் நடந்துட்டு இருக்கு.
அது சரிதான். ஆனா இந்த மாதிரி நமக்கு கல்யாணம் ஆகி 3 நாள் ஆச்சு அழகி. இது வரைக்கும் நாம புருஷன் பொண்டாட்டியாவே ஆகல. நீயே சொல்லு, கல்யாணம் பண்ணிட்டால எப்படிதான் இருப்பாங்களா? இல்ல ஒருவேளை உங்க அம்மாவுக்கு இந்த கல்யாணத்துல பிரச்சனை இருக்குன்னு முன்னாடியே தெரியும்னா இப்போ ஒண்ணு லேட் இல்லை. இல்லங்க, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. சரியோ தப்பெல்லாம் நான் யோசிக்கல. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியும் அழகி. நீ என்னை விட்டு விலகி போறதுக்கு மட்டும்தான் சாக்கு தேடிட்டு இருக்க. அதுக்கு என்ன ரீசன் உனக்கு உங்க அம்மாவுக்கும் தெரிஞ்சிருக்கலாம். எனக்கு ஒண்ணு மட்டும்தான் தெரியும். நீ என் பக்கத்திலேயே இருந்தோம் எங்கேயோ இருக்கிற மாதிரி தோணும். இன்னும் ஒண்ணு, இந்த மாதிரி இன்னும் ஒரே ஒரு சாக்கு நான் கேட்டேன்னு வை, அதோட இந்த உறவே வேண்டாம்னு சொல்லிட்டு